சொல்றாரு பாருங்க, வார்த்தையை தான் சொல்றாரு. உன்னுடைய வாயை எப்படி வச்சிருக்க அப்படின்னா, புதிதும் கூர்மையுமான எந்திரமுள்ள பற்கள். இந்த வார்த்தை எப்படி உண்டாகும் அப்படின்னா, போரடிச்சிடும். போரடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? போரடிக்கிறதுன்னா, இப்போ மிஷின் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நெல் அடிக்கிற மிஷின் இருக்குல்ல, அது நெல் அறுக்கும் போதே உள்ள போகும்போது என்ன ஆகும்? நெல் தனியா போகும், புல்லு தனியா வரும். வேற பிரச்சனை. புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கும். நீங்க சொல்ற வார்த்தை பிரச்சனையினுடைய வேலை அழிக்கணும். இனி எனக்கு ஒரு கேன்சர் வியாதியா, எனக்கு யூட்ரஸ் பிரச்சனையா, எனக்கு பல்லு வலியா, எனக்கு முட்டு வலியா, இயேசுவின் நாமத்தில் அது இல்லாமல் போவதாக. ஏன் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கும் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வோம். விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பார். இப்பேற்பட்ட வசனத்தை யாரெல்லாம் சொல்றோமோ, சொல்லி பிசாசு சவால் விடுறோமோ, அப்படின்னா கடைசியா இயேசு சொல்லும் போது அந்த பிசாசு என்னாச்சு? அப்பாலேவோ சாத்தானே. நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் பிசாசு வருவான், இப்படிதான் வருவான். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்ற நம்முடைய வாயை எப்படி வச்சிருக்காராம்? நம்ம வாய் சாதாரண வாய் கிடையாது. நம்ம வாய் சாதாரண பொருள் கிடையாது. தேங்காய் துருவல், புதிதும் கூர்மையுமான எந்திரம் உள்ள, அப்படிதான் சொல்றாரு. நம்ம சொல்ற சொல்லு மொத்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்குவதற்கு தேவனால முடியும். அப்பேற்பட்ட வல்லமையை நமக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனா நமக்கு தான் தெரியதே கிடையாது. நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம்? நம்முடைய பாட்டை நிறுத்தவே மாட்டோம். கீர்ன ரெக்கார்டு மாதிரி அதே பாட்டாதான் இருக்கும். இல்ல, நம்முடைய பாட்டு துதியின் பாட்டாய் மாறணும். புலம்பலின் பாட்டு மாறி துதியின் பாட்டாய் மாறணுங்க. நம்ம துதியின் பாட்டை மாற நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க துதியின் பாட்டா மாற உங்களுடைய வாழ்வுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இவனை அசைக்க முடியாது. ஏன்னா இவன் வாயிலிருந்து ஒரு அபசகுணமான வார்த்தையை வரலையே, ஒரு நெகட்டிவான வார்த்தையை வரலையே. எல்லாம் என் தேவன் எனக்காய் செய்து முடிப்பார், என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லி அவரால் முடியும்னு சொல்றானே, அவர் செய்ய வல்லவர்னு சொல்றானே, அவர் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்றானே. அப்படி சொல்லி பாப்பீங்களா? எனக்கு வராது, எனக்கு தெரியாது, இது கஷ்டம். 199 பேர் சொல்ற வார்த்தை அப்படிதான். இந்த சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கோங்க, ஸ்கூல் பிள்ளைல படிக்கிற வாலிப பிள்ளைல, எனக்கு தெரியாது, எனக்கு வராது, அது ரொம்ப கஷ்டம், அது பெரிய பாடம், அது மனப்பாடம் பண்றது ரொம்ப கடினம். நீங்க படிச்சு பாருங்க, நீங்க எழுதி பாருங்க, அப்ப தெரியும் அந்த கஷ்டம், வலி எல்லாம். நான் சொல்லி தரேன், எனக்கு பிரியப்பட கத்துறீங்க. எதை ஈஸி நினைக்கிறியோ அது உனக்கு ஈஸி, எதை கஷ்டம் நினைக்கிறியோ அது உனக்கு கஷ்டம். நீ ஈஸியா இருக்கு, எனக்கு இது சீக்கிரம் புரிஞ்சிருவேன் நானு, இதை நான் படிச்சு முடிச்சிருவேன் நானு, வாயில அறிக்கை பண்ணுங்களேன். நீங்க வாயில சொல்ல உங்க மைண்ட்ல பதியும். மைண்ட்ல பதியும் போது உங்க மைண்ட் செட்டப் மாறிடும். நம்ம எதை அதிகமா அறிக்கை பண்றோம் அப்படின்னா, இது கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல இந்த வார்த்தையானது மூளைக்குள்ள போய் நல்லா ஸ்டோர் ஆயிடும், பதிஞ்சிருது. அப்போ நம்முடைய எல்லா விதமான உறுப்புகளும் அதுக்கு எசைஞ்சு கொடுத்துருது. நீங்க நல்லா பாருங்களேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு 10 முறை ஒருத்தர் சொல்லுங்களேன். நீங்க இப்ப நல்லா குண்டா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாருங்க. அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா அது வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்காவே அவர்களுடைய ஆத்மா, இந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து புஷ்டியா ஒரு புத்துணர்ச்சி பெற்றோம். புத்துணர்ச்சி பெற்ற உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, தன்னுடைய முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுடைய ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும். நீ ரொம்ப ஐயமா இருக்க, நீ என்னது மூஞ்சி, என்னது முகம், மூஞ்ச பார்த்தாலே நல்லா இருக்கு, அசிங்கமா இருக்க, கொஞ்சம் கூட நல்லா ட்ரெஸ் பண்ணு, கொஞ்சம் கூட நல்லா மேக்கப் பண்ணு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கன்னா அவங்களுக்கு சோர்ந்துரும் அவங்களுக்கு. அப்ப நம்முடைய வார்த்தை ஒரு மனுஷனை கொல்லுமா கொள்ளாதா?